எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம மகாபாரதம் கதை போட்டுருந்தோம் இல்லைங்களா? அது போன வாரம் போட முடியல, ஐயா வர முடியாததுனால. ஐயா இப்போ வந்திருக்கிறாங்க, இப்போ போட போகிறாங்க. எல்லோரும் பாருங்கள், எப்படி இருக்குங்கிற தகவலை சொல்லுங்கள். ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அதாம்மா, இப்போ சென்ற முறை அந்த வைஷ்ணவ அஸ்திரத்தை அஸ்வத்தாமன் விட்டு இந்த உலகத்தையே அழிக்கணும்னு நினைச்சான்னு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? அதுல இருந்தே நான் இப்போ தொடங்கி அதை இது பண்ணலான்னு. அந்த வைஷ்ணவ அஸ்திரத்தை ஒரு புல்லை எடுத்து ஆயுதமாக்கி அஸ்வத்தாமன் உலகத்தில் யாரும் நம்மளை தவிர உயிரோடு நம்ம அழிகிறோம், அவன் எல்லாரும் அழியணும்னு சொல்லி தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்கும்னு சொல்லுவாங்கள்ல. அதுபோல் உலகத்தை அழிக்கணும்னு நினச்ச அஸ்வத்தாமன் அதை வைஷ்ணவ அஸ்திரமாக மாற்றி விண்ணில் தொடுக்க போகிறான். உடனே கிருஷ்ணர் பதபயிச்சு, அதை பார்த்த கிருஷ்ணர் பதபயிச்சு, அர்ஜுனா நீயும் அஸ்திர மந்திரத்தை சொல்லி உடனே வைஷ்ணவ அஸ்திரத்தை வரவையிலே சொல்கிறாரு. அதாவது அவருடைய வில்லில் அந்த வைஷ்ணவ அஸ்திரம் என்ற அம்பை வர வைக்க சொல்கிறாரு. என்ன கிருஷ்ணா, ஒரு வைஷ்ணவ அஸ்திரமே உலகத்தையே அழிச்சிடும்னு சொல்கிறீங்க, புல் பூண்டு கூட நிலைக்காதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் என்னையும் அதே அஸ்திரத்தை எடுக்க சொல்கிறீங்க. நான் சொல்கிறத செய் கிருஷ்ணா, இது செய் அர்ஜுனான்னு சொல்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா. அதே மாதிரி வைஷ்ணவ அஸ்திரத்தை ஜபிச்சு மந்திரம் சொல்லி வைஷ்ணவ அஸ்திரத்தை வர வச்சு விண்ணில் தொடுக்கிறான். அதற்கு முன்னாடியே போன அஸ்வத்தாமனுடைய வைஷ்ணவ அஸ்திரம் வானத்தை நோக்கி போகுது. உடனே அர்ஜுனன் அனுப்பின அந்த வைஷ்ணவ அஸ்திரமும் போகுது. ஆனால் உலகத்தை அழிக்காமல் அஸ்வத்தாமன் விடுத்த வைஷ்ணவ அஸ்திரத்தை தடுத்து நிறுத்துகிற வகையில் அர்ஜுனன் விட்ட வைஷ்ணவ அஸ்திரம் போய் தடுத்து நின்றுக்கின்னு ரெண்டும் ஒன்றோட ஒன்று முட்டிக்கின்னு ஒரே நெருப்பாக இது பண்ணி மின்னல் இடி மாரி சத்தம்லாம் இரண்டு அஸ்திரங்களும் செயலிழந்து கீழே விழுது. இதுதான் கிருஷ்ண பரமாத்மாவனுடைய ராஜ தந்திரம். ஏன்னா தந்திரமாக உலகத்தை ரட்சித்து காத்துட்டாரு. காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம் இல்லையா, அதனால் காத்துட்டாருங்க. இதுதான் இந்த கதை. இந்த கதையில் பார்த்திங்கன்னா அஸ்வத்தாமன் ஒரு தர்ப புல்லை எடுத்து வைஷ்ணவ அஸ்திரமாக மாற்றினான்றதுனால தான் அதில் இருந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற ஒரு பழமொழி வந்தது. அதே மாதிரிங்க, எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கின்றானோ அதே ஆயுதத்தை நீயும் எடு என்ற ஒரு பழமொழியும் வந்துடுச்சு. இப்போ எதிரின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அர்ஜுனனுக்கு எதிரி அஸ்வத்தாமன். அவன் வைஷ்ணவ அஸ்திரத்தை எடுத்தான். அதே அஸ்திரத்தை எடுத்து விடும் பொழுது அந்த அழிவிலிருந்து இந்த உலகம் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதற்கு பிறகு இப்போ இந்த வீடியோவை இது நிறைவடைந்த பிறகு இன்னொரு வீடியோ, இன்னொரு சுவாரஸ்யமான கதையை நம்ம இன்னொரு இடைவேளைக்கு பிறகு நம்ம சொல்லுவோம். ஐயா வணக்கங்க ஐயா. ரொம்ப நன்றி. வணக்கம்மா.